இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஏதேனும் தீவிரமான பிரச்சனை இருந்தாலோ அல்லது நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தாலோ தயவு செய்து உங்கள் மருத்துவரை கண்டிப்பாக கலந்தாலோசிக்கவும். ஹாய் மக்களே, இந்த காணொலியில நம்மளுடைய நரம்பை வலுப்படுத்தக்கூடிய உணவுகளை பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய உடலை இயக்கக்கூடிய ஒரு அதிசய இயந்திரம் தான் நம்மளுடைய நரம்பு அமைப்பு. மனித உடல்ல சுமார் 86 பில்லியன் நரம்பு செல்கள் இருக்குதான். நம்ம உடல்ல மொத்த நரம்பு இணைப்புகள் எத்தனை தெரியுமா? 100 ட்ரில்லியனுக்கு மேல இருக்குது. ஒவ்வொரு நரம்பும் ஆயிரக்கணக்கான பிற நரம்புகளோடு இணைக்கப்பட்டிருக்குது. நம்மளுடைய மூளையில் உள்ள நரம்பு செல்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு ஏற்படுத்தி செய்திகளை பரிமாற்றக்கூடியது. இத சைனாப்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய மூளை எப்பவுமே மாற்றத்துக்குள்ளாக கூடியது. இத நியூரோபிளாசிட்டி அப்படின்னு சயின்டிபிக்கல் டேர்ம்ல சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய மூளை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய மூளையில உள்ள நரம்புகள் புதிய புதிய நரம்புகளோடு இணைப்பை ஏற்படுத்தி நம்மளுடைய அறிவுத்திறனை அதிகரிக்க செய்வதற்கு பெரும்பங்கு வகிக்குது. இந்த நரம்புகள் மூளை, முதுகுத்தண்டு மற்றும் உடல்ல ஒவ்வொரு பகுதியையும் இணைக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஒரு சின்ன விரலை அசைப்பது முதல் ஒரு விஷயத்தை ஞாபகம் கொள்வது வரைக்கும் உள்ள நம்ம உடலோடு உள்ள அனைத்து இயக்கத்தையும் இந்த நரம்புகளுடைய சிக்னல்கள் மூலமா தான் நடக்குது. இதனால தான் நம்ம மூளை இயற்கையின் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உங்களுக்கு நம்மளுடைய நரம்பு ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தலை முதல் பாதம் வரைக்கும் நம்ம உடல்ல அனைத்து உறுப்புகளுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய நரம்பு உறுப்பு பாதிப்பு ஏற்படும் பொழுது சிறிய வியாதி முதல் பெரிய வியாதி வரைக்கும் வர காரணமா இருக்குது. நம்மள பல பேருக்கு கை கால் நரம்பு சுண்டி இழுக்கிற பிரச்சனைகள் தொடங்கி வாதம் மாதிரியான பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நம்மளுடைய நரம்பு பலகீனம் அடைகிறது தான். நம்மளுடைய நரம்புகளை நம்ம இளமையிலேயே ஆரோக்கியமாக வைத்திருக்கும் பொழுது முதுமையில ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் வராம நம்மளால பாதுகாக்க முடியும். விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் உள்ள உணவுகள் தான் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்த உதவுது. அதுலயும் முக்கியமா B1, B6, B12 நம்ம நரம்புக்கு முக்கியமான சத்துக்களை வழங்கக்கூடியதா இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம மெக்னீசியம் நிறைந்த உணவுகள் எடுக்கும் பொழுது இதுவும் நம்மளுடைய நரம்பை பலப்படுத்த உதவுது. இந்த மெக்னீசியம் சொல்லக்கூடிய சத்து குறையும் பொழுதுதான் நம்ம உடல்ல நரம்பு சுண்டுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. விட்டமின் இ உணவுகளை எடுக்கிறதும் நமக்கு நரம்பு வலுப்படுத்த சிறிதளவு உதவியா இருக்குது. ஓகே மக்களே, இப்பொழுது எந்த மாதிரி நம்மளுடைய நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 சிறந்த உணவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்முடைய நரம்புகளை பலப்படுத்துவதற்கு பல வகையான உணவுகள் இருந்தாலும் இந்த காணொலியில உங்களுக்கு அதுல சிறந்த 5 உணவுகளை ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்ல போறேன். இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நரம்பை பலப்படுத்தக்கூடிய உணவுகள்ல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. இந்த 5 வகையான உணவுகள் அப்படிங்கிறது காய்கறிகள், பழங்கள், விதை வகைகள், கீரை வகைகள் மற்றும் நான்வெஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைச்சி வகைகள். இதிலிருந்து தான் நம்ம பார்க்க போறோம். சொல்லக்கூடிய இந்த உணவுகள்ல சிறந்த உணவுகளை ஏதேனும் ஒரு உணவை நீங்க தொடர்ந்து இருக்கும் பொழுது உங்களுடைய நரம்பு மண்டலம் பலப்படும். முதல்ல பழ வகையில திராட்சை பழம் நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுடைய நரம்பு வலுப்படுத்துவதற்கு இது ஒரு நம்பர் 1 பழமாக இருக்குது. இது எதனால அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 2 விஷயங்கள்ல இந்த பழம் சிறந்து விளங்குது. நம்ம நரம்பு மண்டலங்களை ஏற்படக்கூடிய வீக்கங்களை குணப்படுத்தக்கூடிய ரெஸ்பெரட்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் திராட்சை பழத்துல அதிகமா இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் பார்க்கும் பொழுது பிளாவனாய்ட்ஸ் அப்படிங்கிற சத்து இதுல அதிகமா இருக்குது. இந்த இரண்டுமே நம்முடைய நரம்புகள்ல ஏற்படக்கூடிய நோய்களை தடுத்து மேலும் புதிய நோய்கள் வராமலும் பாதுகாக்குது. இரண்டாவதா காய்கறி வகைகள்ல நம்மளுடைய நரம்பை பலப்படுத்தக்கூடிய சிறந்த காய்கறி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது காசிஃபரஸ் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய காய்கறி வகைகளான முட்டைக்கோஸ், காலிஃபிளவர், ப்ரோக்கோலி இந்த வகையான உணவுகள் மிகவும் நல்லது. அதுலயும் முக்கியமா நம்ம பார்க்கும் பொழுது ப்ரோக்கோலி நம்மளுடைய நரம்பை பலப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த உணவா இருக்குது. இதுல உள்ள சிறப்பு என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது காய்கறி வகைகளிலேயே விட்டமின் டி அதிகமா உள்ள ஒரே ஒரு காய்கறி இந்த ப்ரோக்கோலி. விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் அதிகமா இதுல இருக்குது. செல்ஃபெரோஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல இருக்கிறதுனால நம்மளுடைய நரம்பை பலப்படுத்துவதற்கு முக்கிய உணவாக ப்ரோக்கோலியை நம்ம சொல்லலாம். அப்புறமா இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்குது. இந்த உணவை நம்ம வாரத்துல 2 நாள் நம்மளுடைய உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. பெரும்பாலும் மார்க்கெட்ல இது கிடைக்கிறது இல்ல. சூப்பர் மார்க்கெட்ல இது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. காய்கறி மொத்த சந்தையில நாம ப்ரீ ஆர்டர் செய்யும் பொழுது இது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. மூன்றாவதா சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விதைகள்ல நம்ம நரம்பை பலப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. அதுலயும் முக்கியமா பம்கின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசணி விதை நம்ம சாப்பிடும் பொழுது அற்புதமான ரிசல்ட் தரக்கூடியதா இருக்குது. பொதுவா நம்ம எல்லோரும் பூசணிக்காயை சமையலுக்கு பயன்படுத்திட்டு அந்த விதைகளை நம்ம காய்கறி கழிவுகளோட அப்புறப்படுத்திடுவோம். இனி வாங்கக்கூடிய பூசணிக்காய்களுடைய விதைகளை சுத்தம் செய்து காய வைத்து பொடியாக்கி அதை பயன்படுத்தி
பயன்படுத்திட்டு வாங்க. இது பாலிலோ அல்லது தண்ணீரிலோ நம்ம கலந்து குழந்தைகளுக்கும் கூட கொடுக்கலாம். மெக்னீசியம், அப்புறம் பி காம்ப்ளெக்ஸ் ஆன B1, B2, B3, B5, B6, அப்புறமா B9 இந்த மாதிரியான அற்புத சத்துக்கள் இதில் இருக்குது. நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை இது வலுப்படுத்த உதவுது. இதோட சேர்த்து நம்ம உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு, புரதச்சத்து, அப்புறமா ஃபைபர் இதெல்லாம் இந்த விதையில நிறைஞ்சு இருக்குது. இந்த விதையில எண்ணற்ற தாதுகளும் சத்துக்களும் அடங்கி இருக்குது. இனிமே பூசணிக்காயை நீங்க சமைக்கும் பொழுது அதனுடைய விதைகளை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி பயன்படுத்துங்க. நம்மளுடைய நரம்பு பலப்படும். அடுத்ததா நரம்பை பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உணவு பார்த்தோம்னா அது கீரை வகை தான். கீரை வகை அப்படின்னாவே எல்லா கீரையும் நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடியதாக தான் இருக்குது. அதிலும் முதன்மை இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய முருங்கை கீரைக்கு தான். இதுல இருக்கக்கூடிய விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, மெக்னீசியம் நம்மளுடைய உடல்ல உள்ள நரம்புகளை வலுப்படுத்தி நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை புத்துணர்ச்சியோடு வைக்க உதவுது. இது மட்டும் இல்லாம எண்ணில் அடங்காத தாதுக்கள் ஒட்டி கிடக்குது. கீரை வகைகளிலேயே புரதச்சத்து அதிகமா உள்ள ஒரே ஒரு கீரை அப்படின்னா அது முருங்கை தான். இத நம்ம வாரத்துல 2 முதல் 3 முறை எடுக்கும் பொழுது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இது தடுத்து நரம்ப வலுப்படுத்த உதவுது. இறுதியா நம்ம நரம்ப வலுப்படுத்தக்கூடிய அசைவ உணவுகள்ல எந்த உணவு சிறந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அசைவ உணவு அப்படின்னாவே பல வகையான உணவுகள் இருக்குது. உதாரணத்துக்கு சிக்கன், மட்டன், முட்டை, கடல் உணவுகளான மீன், இறால் இந்த மாதிரி பல வகையான உணவுகள் இருக்குது. அதுல முக்கியமா நம்ம நரம்ப பலப்படுத்தக்கூடிய உணவு அப்படின்னு பார்க்கும் பொழுது கடல் உணவுகளான மீன் நம்ம சாப்பிடும் பொழுது நரம்பு பலப்படுத்தப்படுது. எல்லா மீன்களும் சத்துக்கள் நிறைந்த மீன்கள் என்றாலும் அதிலும் சிறந்ததாக உள்ள மீன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து உள்ள மீன்கள் நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய நரம்பு மண்டலம் வலுப்படுத்தப்படுது. இந்த சத்து நிறைந்து இருக்கக்கூடிய 5 வகையான மீன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரை மீன், நெத்திலி, மத்தின்னு சொல்லக்கூடிய சாலை மீன், ஐலை மீன், அப்புறமா வஞ்சரம் மீன். இந்த 5 வகையான மீன்கள்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்பவுமே அதிகமா இருக்குது. இதெல்லாம் நம்ம நாட்டுல கிடைக்கக்கூடிய மீன்கள். இது இல்லாம வெளிநாட்டுல கிடைக்கக்கூடிய சாலமோன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் வகையிலும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமா இருக்குது. இந்த மீன்கள்லாம் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை உறுதிப்படுத்தி வலுவாக்குது. ஓகே மக்களே, இப்ப உங்களுக்கு 5 வகையான உணவுகள் மட்டும் நம்ம உட்கொள்வது நம்மளுடைய நரம்பு மண்டலம் பலப்படுத்தப்படுது அப்படிங்கறத பத்தின தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய மற்றும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.